Good morning students, have a beautiful day. I hope all of you fine and safe at your home. Now we see the subject Science Unit 2, topic Force and Motion. Okay, all of you know day to day life all the activities is made upon science oriented. Previous lesson we see measurement and measuring tools, whatever it is, it made upon science. Now we see the regular activities for force and motions in our life. Introduction. We have studied in our earlier class that push or pull rests in some motion of the object. When we open the door and kick a football or lift out school bag, motion is involved and there is some push or pull. இப்போ நம்ம ரெகுலராக பண்ணுற ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸுமே புஷ் ஆர் புல். ஆமாம் தானே? ஸ்கூல் போகும்போதும் சரி கண்ணு, பேக் தூக்கும்போது, பேக் வைக்கும்போது, டோர் ஓப்பன் பண்ணும்போது, ஸோ ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் புஷ் ஆர் புல். ஓகேங்களா? அதுதான் ஃபோர்ஸ் வந்து கொடுக்குறோம் அல்லது எடுக்கிறோம். இது ரெண்டு தான் டெய்லியுமே நாம் பண்ணிகிட்ருக்கோம். அதை பற்றி தான் ப்ரீஃபாக இந்த லெசனில் நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? Now we see the page number 15, activity 1. Can you identify whether is it push or pull that result in motion in the following cases? கீழே கொடுத்துருக்கிற கேஸில் எது வந்து புஷ் எது வந்து புல்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். சரிங்களா? இது நம்ம ரெகுலராக பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் தான். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன். Here one girl is pulling the bucket, fetch the water. ஒரு பொண்ணு வாட்டரை எடுக்கிறா, பக்கெட்டை புல் பண்ணி வாட்டரை எடுக்கிறா. ஸோ இந்த இடத்துல என்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது? புஷ் ஆர் புல்? எஸ், வெரி குட். புல்லிங் தி வாட்டர், புல்லிங் தி. ஓகேங்களா? புல் தான் அந்த இடத்துல ஆன்சர். செகண்ட் ஒன். வென் தி ஷாப்கீப்பர் புஷ் தி வெஹிக்கிள் இன் ஃபார்வர்டு. இங்கே ஷாப்கீப்பர் வந்து அவங்களோட வெஹிக்கிள் வந்து புஷ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்க? எஸ், வெரி குட். புஷ் தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன். தி பாய் புஷ்ஷிஸ் தி டயர் ஃபார்வர்டு. இந்த இடத்துல அந்த பையன் என்ன பண்ணுறான்? புஷ் பண்ணுறான், டயரை வந்து ஃபார்வேர்டில் புஷ் பண்ணுறான். ஓகே, இந்த இடத்துல என்ன ஆன்சரு? எஸ், புஷ். நெக்ஸ்ட் ஒன். தி பாய் புஷ் இஸ் த ஸ்விங். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க? ஒரு பாய் வந்து அந்த கேர்ள் வந்து ஸ்விங் பண்ணுறாங்க. சரிங்களா? ஊஞ்சலிருந்து தள்ளி விடுறாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க? புஷ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன். தி மேன் புல்லிட் தி புல்லக்காட்ஸ் ரோப் தி ஸ்டாப் தி வெஹிக்கிள். புல் பண்ணி அந்த புல்லக்காட்டோட வெஹிக்கிள் வந்து அவங்க ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன ஆக்டிவிட்டி? எஸ், வெரி குட். புல் இஸ் தி ஆன்சர். புல் தான் அதோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் வந்து அவங்க புஷ் பண்ணுறாங்க. ஆமாம் தானே கண்ணு? ஆணியை ஒரு ஆப்ஜெக்ட் மேலே வச்சு அவங்க புஷ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல புஷ் தான் ஆன்சர். ஆல் ஆஃப் யூ டிக் இட் யுவர் புக். See the picture, force and motion, different types of. First one, the boy pushing, force. Next one, force of fraction. When the released hydrogen balloons rise high up the sky because of the force upthrust. This is one of the motion. Gravity pulls everything in downwards. Gravity portion. The ball change direction and moves anyway from the batter. இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் வந்து பார்க்குறாங்க. ஒரு மோஷன் வந்து புஷ் பண்ணுற மாதிரி இருக்குது, ஒரு மோஷன் வந்து ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன், இன்னொன்று கிராவிட்டி ஃபோர்ஸ், நெக்ஸ்ட் ஒன் டைரக்ஷனாக மாற்றி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ரெகுலராக பண்ணுற ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸுமே ஃபோர்ஸை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? கிராவிட்டி புல்ஸ் எவ்ரிதிங் இன் டவுன்வர்ட்ஸு. திஸ் ஃபோர்ஸ் இஸ் கிராவிட்டி ஃபோர்ஸ்.
motion and rest. What is rest and what is motion? Motion na enna, rest na enna? Suppose there is a book on the table right in the middle. Is the book moving? You will say it is not moving. It is at rest. If you push the book to one side of the table to clear the space to one side of the table to keep your notebook, then you will say the book is moving. The book was at the same place with rest to the table. It was at rest, but it was pushed from one place on the table another place it was moving. இப்போ பாருங்கள், இந்த டயக்ராம் பாருங்கள் கண்ணே. இந்த இடத்துல நம்ம ஒரு புக் டேபிள் மேலே புக் வந்து ரெஸ்ட் பொசிஷனில் வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம எல்லாருமே சொல்லுவோம் அந்த புக் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. ஆனால் நம்ம ஒரு பக்கம் அதுக்கு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த புக் வந்து மூவ் பண்ணும். சரிங்களா? அது வந்து மூவிங். இப்போ எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம மூவிங் அண்ட் ரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு 2 விதமானது தான் எடுப்போம். சரிங்களா? அதை நம்ம பார்க்கலாம். மோஷன் அண்ட் ரெஸ்ட். When there is a change of position of an object with respect to time, then it is called motion. If it remain stationary, it is called rest. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த when there is a change position, அதனோட பொசிஷன் சேஞ்ச் பண்ணும்போது ஒன்று நம்ம புஷ் பண்ணுவோம், இல்லைன்னா புல் பண்ணுவோம். அந்த டைமிங் அதுதான் மோஷன் சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? All of you see your book, page number 16 is Mohan is motion. இப்போ இது கொடுத்துருக்கிறது, observe the following pictures and say whether Mohan is in motion or rest. இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்கிற பிக்சரில் மோகன் வந்து ரெஸ்ட்டில் இருக்காங்களா இல்லை அவங்க வந்து எப்படி இருக்காங்க, ஆக்டிவ்லேயே இருக்காங்களா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இதை நம்ம படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். Who is correct? Is Mohan really in motion? We can clearly say that both Rekha and Babu are correct from the point of view of Babu. Mohan along with the bus is in motion, but for Rekha, who is sitting beside him, Mohan is in motion. Mohan is at rest from Rekha is observation. Answer the observing situation in the picture. Event 1. The man in the boat is moving the rest to the bank of river. He is at rest with respect to boat. இங்கே பாருங்கள் கண்ணே, இந்த இடத்துல என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா, மேன் வந்து போட்டை மூவ் பண்ணுறாங்க. எதுலனா ரிவரில். ஹீ இஸ் அட் ரெஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தி போட். ஆனால் மேன் வந்து என்ன பண்ணுறாங்க, ரெஸ்ட்டில் இருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஈவெண்ட் 2ல் பாருங்கள். தி கேர்ள் ஆன் தி ஸ்விம்மிங் இஸ் மூவிங் வித் ரெஸ்பெக்ட் டு தி சீட் ஆஃப் ஸ்விங். இப்போ ஒரு பொண்ணு ஊஞ்சல் ஆடுறாங்க. அது அவங்க எப்படி இருக்காங்கன்னா எதில் இருக்காங்க, ஸ்விம்மிங்கில் இருக்காங்க. சரிங்களா? ஷீ இஸ் அட் ரெஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தி கார்டன். அவங்க வந்து ரெஸ்ட்டில் கார்டனில் ரெஸ்ட்டாக இருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஈவெண்ட் 3 பாருங்கள். நிஷா இஸ் கோயிங் டு ஹர் கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸ் பை பைசைக்கிள். சிட்டிங் ஆன் தி பைசைக்கிள், நிஷா இஸ் மூவிங் வித் ரெஸ்பெக்டட் டு தி ரோடு. ரோடில் வந்து நிஷா வந்து மூவ் பண்ணி போகிறாங்க. ஷீ இஸ் அட் ரெஸ்ட் வித் ரெஸ்பெக்டட் டு தி பைசைக்கிள். ஆனால் பைசைக்கிள் இவங்க என்னவாக இருக்காங்க, ரெஸ்ட்டில் இருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டேக் தி கேஸ் ஆஃப் எ புக் ஆன் தி டேபிள் rest. It is really without any motion. We know that earth is rotating on its axis. Therefore the table along with the book must be rotating. It is not. We are also moving along with the earth. Therefore from the point of view the ground on which we stand, the book is at rest. Similarly, while traveling in a bus, we feel that the poles and trees seem to move backwards and the things inside bus
bus or stationary. An object may be appear to be stationary for one observer and appear to be moving for another. An object is at rest in relation to a certain set of object and moving in relation to another set of object. This implies that rest and motion are relative. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெஸ்ட்டும் மோஷனும் மோரால் ரிலேட்டிவ், ஒட்டுக்கா ஒரே மாதிரியே தான் இருக்கும். சரிங்களா? அதை நம்ம கவனமாக பார்த்து ரெஸ்ட்டில் இருக்கா மோஷனில் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே குட்டீஸ், see the பேஜ் நம்பர் 17, ஈவெண்ட் 1 அண்ட் ஈவெண்ட் 2, ஈவெண்ட் 3. அதில் வந்து மூவிங்காக ரெஸ்ட்டான்னு சொல்லிட்டு நமக்கு டேஷ் கொடுத்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அது வந்து நீங்கள் ரைட் பண்ணணும் புக்கில். தேங்க்யூ. Today class over. Today homework page number 17ல ஈவெண்ட் 2வும் ஈவெண்ட் 3யும் ஹோம்ஒர்க் நோட்டில் ரைட் பண்ணி மூவிங்காக ரெஸ்ட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி காட்டணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.